வெண்பொங்கல் செய்யலாம். பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டும் கழுவி வேக வச்சுருக்கோம். இது ரேஷன் பச்சரிசி தான். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவி வேக வச்சுருக்கோம். இது நல்லா வேகட்டும். இதுலேயே குண்டான்லேயே வேகும். குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே நல்லா குழைய வேகும். பொங்கல் நம்மளுக்கு நல்லா வரும். உப்பு போட்டு வேக வச்சுக்கோம். கல்லுப்பு. நல்லா கொதிக்குது. இது அப்படியே நல்லா வேகணும். நல்லா குழைய வேகணும். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேகணும். வடித்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே சுண்டணும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு முழுசாக போட்டால் எடுத்து போட்டுருவாங்க. அதாவது லைட்டாக இடிச்சிட்டு நம்ம சேர்த்தோம்னா அதோட கலந்துரும். அதனால் அதை தூக்கி வெளியில் போட மாட்டாங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, ரொம்ப பொடியாக கட் பண்ண கொஞ்சோண்டு இஞ்சி. இது அந்த பொங்கல் வெந்ததே அப்படியே தாளித்து இதை அதில் கொட்டி கலரணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா குழையணும். நம்ம குக்கரில் வச்சா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த முன்னாடியே வச்சாலுமே நம்மளுக்கு நல்லா வரும் பொங்கல். இந்த தண்ணி எல்லாம் சுண்டிச்சுன்னா நல்லா குழைய ஆகிடும். இப்போவே நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா குழஞ்சிடுச்சு. நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுண்டா போதும். இப்போ இந்த டைமில் நம்ம நெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றிட்டு அந்த இடித்த மிளகு கொஞ்சம் இதில் அப்படியே தூவி விட்டுப்போம். இந்த கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சது சீரகம் போட்டுப்போம். சீரகம் நல்லா பொரிஞ்சது இஞ்சி போட்டுப்போம். அந்த இடித்த மிளகு கொஞ்சம் அந்த தாளிக்கத்தையும் போட்டுப்போம். போட்டு நல்லா தாளிக்கிட்டு தாளிச்சதை இதில் கொட்டிடலாம். கொட்டி அப்படியே கலரி விட்டோம்னா நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தாரிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், பொங்கல் நல்லா குழைய வந்துருச்சு.